ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. உத்தவ கீதா பாகவத புராணத்தில் 18வது அத்தியாயமாக வரும். உத்தவ கீதாவில் 13வது அத்தியாயமாக வரும். அதில் இப்போ நாம் போன 12வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாரம் வர்ண ஆசிரம தர்மம் அதை தான் அவர் சொன்னார். அதில் 1 to 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்தவனுடைய கொஸ்டின் இருந்தது. அவருடைய கொஸ்டின் எந்த வர்ணம் எந்த ஆசிரமம் குட் ஃபார் பக்தி. பக்திங்கிற வேர்டு உத்தவ கீதையில் எப்போவுமே வேதாந்த ரிலேட்டடான வேர்டாக தான் இருக்கும். அப்போது அவர் எது கேட்குறாருன்னா, ஃபார் அனாத்மா விஷயத்தில் ஒரு வைராகியம் வருவதற்கு எந்த வர்ணம் எந்த ஆசிரமம் பெஸ்ட்டு. எந்த அனாத்ம விஷயத்தில் ஒரு வைராகியம். அடுத்தது அல்லது அதே மாற்றி சொல்லணும்னா, சாஸ்திர விஷயத்தில் ஒரு முமுட்சுத்துவம். ரெண்டும் ஒன்று தான். சாஸ்திர விஷயத்தில் உங்கள் முமுட்சுத்துவம் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அனாத்மா விஷயம் வைராகியம் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டும் கோரிலேட். அது எந்த ஆசிரமத்தில் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு யுகத்துலேயும் தர்மம் 4 காலில் நின்றுது மாடு. ஒரு யுகத்துலேயும் ஒரு காலம் இழந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கலிகாலத்தில் அந்த தர்மங்கிற மாடு ஒரு காலில் நின்றுட்டு கஷ்டப்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அடுத்தது 7 வரைக்கும் உத்தவனோட கொஸ்டின் முடிஞ்சுதா. அப்புறம் 8லிருந்து 21 வரைக்கும் வர்ணத்தினுடைய வர்ண ஆசிரமம் 2 கொஸ்டின் இல்லைங்களா. வர்ணத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன், தர்மம் வர்ணத்தினுடைய தர்மம் என்ன. 22லிருந்து 38 வரைக்கும் பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமத்தை நம்ம பார்த்தோம். உபகுர்வானா பிரம்மச்சாரி இருப்பார், நைஷ்டிகி பிரம்மச்சாரி. உபகர்வானாங்கிறவங்க ஆஃப்டர் பிரம்மச்சரியம் they will get into கிரகஸ்தாசிரமா. நைஷ்டிகி பிரம்மச்சாரி will not get into கிரகஸ்தாசிரமா. he will be throughout his life he will be brahmachari only. நைஷ்டிகி பிரம்மச்சாரி for any reason with the guru she should live அப்படிங்கிறது நம்ம நிறையா பார்த்தோம். he or she should live with the guru, with the guidance of guru தான் நைஷ்டிகி பிரம்மச்சாரி வாழ்க்கை. படிக்கணும், வாழ்க்கையில் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கணும், தொடர்ந்து ஒரு குருவிட்டு இருந்துட்டு இருக்கணும். நம்ம நிறைய பேர் ஒரு கலையை வளர்த்துக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறாங்க நம்ம பார்த்தோம். ஆனால் அவங்க நிறைய பேர் இந்த காலத்தில் குருவை விட்டுட்டு வாழ்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்க குருவோட கைடன்ஸில் இருக்கணும். அடுத்தது 39லிருந்து கடைசி முடிகிற வரைக்கும் நமக்கு கிரகஸ்தா ஆசிரமத்துக்கு உண்டு. பிரம்மச்சரி முடிஞ்சதுக்கப்புறம் கிரகஸ்தா ஆசிரமம். அப்புறம் இந்த அத்தியாயத்தில் வானப்பிரஸ்தம் நம்ம சன்னியாசத்தையும் இந்த அத்தியாயத்தில் இப்போ 13வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறாரு. இப்போ இதில் அந்த கிரகஸ்தாசிரமத்தில் அவர் என்ன சொன்னார், நம்ம நிறையா பார்த்தோம், நிறையா அட்வைஸ் பண்ணார். எப்படி உறவுகள்ங்கிறது வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம். அது இல்லாமல் ஒருவனுடைய எமோஷனல் மெச்சூரிட்டியே வராது. அவனுக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாது. கோபம், மகிழ்ச்சி, விருப்பு, வெறுப்பு இதெல்லாம் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்தானா அவன் ஜஸ்ட் லைக் அன் அனிமல் ஆயிடுவான். ஸோ உறவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம் மனிதருக்கு. ஆனால் உள்ளே போக தெரிஞ்ச உறவுகளுக்குள் போக ஈஸியாக போக தெரிஞ்ச நமக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தெரிய மாட்டேங்குது. அபிமன்யு மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டிக்கிட்டு கை தனியாக கால் தனியாக வெட்டுண்டிக்கிறோம். அப்போ உறவுகளுக்குள்ள போயிட்டு வெளியில் வர்றது அப்படின்னா சன்னியாசம் வாங்குறது அல்ல.
கிரகஸ்தா வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு உறவுகளிடமிருந்து எப்படி வெளியில வர்றது, வெளியில வந்துட்டேன் வரல அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம உறவுகள், வீட்டில் இருக்கிற உறவுகள்னால என் மனதினுடைய அமைதி பாதிக்கப்படவில்லை. பிரச்சனை வரும், ஆனா என்னுடைய டோட்டல் பீஸ்ங்கிறது என்னை 4 பேர் கைப்பிடிச்சு தூக்குற நிலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது அந்த உறவுகளிலிருந்து நாம வெளியில வந்துட்டோம்னு அர்த்தம். எப்போ அந்த உறவுகளிலிருந்து வெளியில் வரமோ தட் ரிலேஷன்ஷிப் இஸ் த கார்டியல் ரிலேஷன்ஷிப். எப்போ அந்த உறவுகளுக்குள்ள போயிட்டு வெளியில் வர தெரியலையோ கண்டிப்பா அந்த இடத்துல யூ cannot have a cordial relationship. உரைசல் பேச்சப் போயிட்டே தான் இருக்கும். எப்போ எந்த உறவுகள் மீது அதீத பற்று கொண்டு இருக்கிறீர்களோ அந்த உறவுகளினால் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. கண்டினியூஸ் த்ரூஅவுட் லைஃப் பேச்சப் போயிட்டே இருக்கும். அப்ப என்ன சொல்றாரு? if you want to enjoy a husband wife relationship you must get out of that relationship. அப்பதான் you can enjoy husband wife relationship or father son mother son. எந்த உறவை நீ பரிபூரணமாக இந்த சரீரம் இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த உறவை விட்டு வெளியில் வந்திருக்கணும். அப்பதான் வைராகியம், அப்பதான் you can enjoy, you will be happy. அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. எந்த உறவுகளிடமிருந்து நீங்க வெளியில வந்திருக்கிறீங்களோ அந்த உறவுகளும் சந்தோஷமாக இருக்கும், நாமளும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா ஒருத்தருடைய சம்சார துக்கம் கிரகஸ்தாசிரமத்துல கேட்டீங்கன்னா, சம்சார துக்கங்கிறது பணம், அது உழைத்து நம்ம ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். பணமோ ஆரோக்கியம் ஓரளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா வச்சு செய்யறது யாருன்னு கேட்டீங்கன்னா, சம்சார துக்கத்துல கஷ்டப்படுறது கிரகஸ்தாசிரமம் யாருன்னு கேட்டீங்கன்னா உறவுகள் தான். உறவுகள் தான் 90% ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு காரணம். அதுக்கப்புறம் வர பினான்சியல் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, ஒரு அதிபூதம் அதிதெய்வ பிரச்சனை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி கம்மி தான். 90% ஆஃப் சம்சார துக்கம் ஒவ்வொரு வீட்லையும் கஷ்டப்படுற ஒரு மனிதனும் கஷ்டப்படுறது, கணவன் யாரா இருந்தாலும் சரி, மனைவி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உறவுகள்னாலதான் சம்சார துக்கமே அதிகம். அதனால அவரு கிரகஸ்தாசிரமத்துக்கு 39 58 வரைக்கும் கடைசி முடிகிற வரைக்கும் போன அத்தியாயத்துல நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட், ஹவு டு லிவ் இன் த, அதாவது இந்த கிரகஸ்த ஆசிரமத்துக்குள் நுழைவதற்கு முன்பே பிரம்மச்சரி ஆசிரமத்திலேயே கிரகஸ்த ஆசிரமத்தை எப்படி வாழணும், எப்படி உறவுக்குள்ள போயிட்டு வெளியே வர தெரியணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சந்நியாச ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு சந்நியாச ஆசிரமத்துக்குள்ள எப்படி போறதுங்கிறது எப்ப தெரிஞ்சிருக்கணும்? பிரம்மச்சாரி ஆசிரமத்திலே அந்த அறிவு இருந்திருக்கணும். அப்பதான் யூ கேன் என்ஜாய் த கிரகஸ்தா லைஃப். இப்ப ஏன் நம்மளால கிரகஸ்தா லைஃப் 98.99 பீப்புள்னால என்ஜாய் பண்ண முடியலன்னா, அதுக்குண்டான கல்வி அங்க கொடுக்கப்படலை. அதனாலதான் பிரம்மச்சரி ஆசிரமத்தில் என்ன இருக்கணும்? we should get the knowledge, no practical session, only theory. கிரகஸ்த ஆசிரம் கல்யாணம் பண்ணி உள்ள வரும்போதுதான் நம்ம பிராக்டிக்கல் ஆரம்பிக்கும். அப்ப பிராக்டிக்கலா ஒன்று போகும்போது தியரி இருந்தா தான், சப்ஜெக்ட் நாலேஜ் தியரியில் இருந்தா தான் யூ கேன் எக்ஸிக்யூட் இந்த கிரகஸ்த ஆசிரமா லைஃப். ஏன் இத்தனை டைவர்ஸ், ஏன் இத்தனை பிரச்சனை, ஏன் ஒண்ணு சேர்ந்து வாழ தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்குண்டான கல்வி அங்க என்ன ஆயிடுச்சு? ஜீரோ. அந்த வாழ்வாதார கல்வி இருக்கு. எப்படி நீட் எக்ஸாம் எழுதுறது, எப்படி அதில் ஷைன் பண்றது, எப்படி கவுன்சிலிங் போறது, எப்படி சீட் வாங்குறது, இன்ஜினியரிங் சீட் எப்படி அதில் எல்லாம் வாழ்வாதாரத்துக்கு ஓகே. தே கேன் ஏர்ன் மணி, ஓகே, பட் தே கேனாட் ஹாவ் ஹாப்பி லைஃப். வித்தவுட் ஹாப்பி லைஃப், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் மணி விச் யூ ஆர் ஏர்னிங்? த கொஸ்டின். வித்தவுட் ஹாப்பினஸ், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட் மணி யூ ஆர் ஏர்னிங்? யூ கேனாட் என்ஜாய் தட் மணி ஆல்சோ. So if you want to enjoy the money you are earning, you have to be matured emotionally. You should be matured. So வாழ்வாதார கல்வியை விட இந்த கல்வி அவசியம். வாழ்வாதார கல்வி கத்துக்கலினா கூட பிராக்டிக்கல் செஷன் வந்து இன்னொரு ஆளை பார்த்து கூட கத்துக்கலாம். அவனால் வாழ்வாதார கல்வி நல்லா படிக்காத பசங்க இந்த கல்வி இருந்ததுன்னா, ஹவு டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப் கல்வி அந்த நாலேஜ் இருந்ததுன்னா, ஆஃப்டர் மேரேஜ் என்ன பண்ணிக்கலாம்? ஜமாளிச்சுக்கலாம். தே கேன் என்ஜாய் வாட் த ஸ்மால் அமௌண்ட் தே ஏர்ன். பெரிய சம்பாரிச்சு நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு கொஞ்சமா சம்பாரிச்சா கூட அவன் நிம்மதியா இருக்கிறத கத்துக்கலாம். ஸோ அதனாலதான் அவர் அத்தானா ஸ்லோகம் கொடுத்தார்.
நீ 4 விதமான பிரம்மச்சரிகள் நம்ம கிரகஸ்தால பார்த்தோம். என்னென்ன சத்திரியனா இருக்கலாம், அவன் பிராமணனா இருக்கலாம், எந்த வர்ணத்திலையும் அவன் கிரகஸ்தால் இருப்பான் இல்லையா. நீ பிராமணனா இருந்தா என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, உனக்கு என்ன லிபரேஷன், பிச்சை மட்டும் எடுத்துடாத, மற்ற எது வேணா செய்யின்ட்டு. பிராமணனா இருந்தா என்ன பண்ணணும், சத்திரியனா இருந்தா என்ன பண்ணணும், சூத்திரனா, அந்த குணத்தோட நீ பிரம்மச்சரி கிரகஸ்தாசிரமத்துக்கு நுழைஞ்சிட்டீனா, எந்த குணத்தோட, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன், அது அவங்களுடைய பர்த் டிசைட் பண்ணுது. அதோட நீ எங்க போயாகணும், கிரகஸ்தாசிரமத்துல போயாகணும். அப்ப நீ பிராமண கிரகஸ்தாவா இருந்தா என்ன பண்ணணும், சத்திரிய பிரம்மஸ்தா, மனதளவில் தான் பிராமணன் சத்திரிய, நாட்டு பர்த் டிசைட் பண்றது இல்லை. மனதளவில் நீ இந்த மாதிரி கேரக்டரோட உள்ள நுழைஞ்சினா உனக்கு என்னென்ன வழியில நீ எவ்வளவு லிபரேஷன் கொடுக்குறாரு. பிச்சை மட்டும் எடுத்துடாத, டிபெண்ட் ஆயிராத, நிறைய சம்பாரி, நிறைய கொடுக்கப்பாரு, இல்லையா உன்னோட வாழ்வாதாரத்தை. என்ன கடைசி என்ன சொன்னாரு, களத்துல கிடக்கிற அரிசியை பொறுக்கியாவது சமைச்சு பார்த்துக்கோ, பிச்சை மட்டும் எடுத்துடாத. பிச்சை எடுத்துடாத அப்படிங்கிறது டிபெண்ட் ஆயிராத, எதற்காகவும் யாருக்கிட்டையும் நம்ம என்ன ஆயிடக்கூடாது, டிபெண்ட் ஆயிடக்கூடாது. அதுதான் அவர் மெயினா சொன்னார். இப்ப கமிங் டு வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்த ஆசிரமம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ நம்ம குழந்தைகளுக்கு இப்ப 4 குழந்தை, பிள்ளைங்க 4, 1 2 1 ஆயிடுச்சு. இப்போ எப்போ அந்த குழந்தை, நம்மளுடைய குழந்தைகளை வளர்த்தி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போதே வெளியில் வர ஆரம்பிச்சிடணும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாவியை கொடுத்துட்டு வந்துடணும். we must enter into வானப்பிரஸ்தா. இந்த கிரகஸ்த ஆசிரமத்துக்கு உள்ள போறக்கு மேலம் என்ன, தாளம் என்ன. ஆனா இந்த வானப்பிரஸ்தல் நுழையறக்கு நோபடி வில் பி, யாரும் உங்களை அனுப்பி வைக்கவும் மாட்டாங்க, யாரும் உங்களை கூப்பிடவும் மாட்டாங்க. ஸோ யூ ஹாவ் டு டிசைட். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இந்த ஏஜுக்கு அப்புறம் நம்ம எங்க, அது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. ஒருத்தர் வந்து 45ல பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவாங்க, பையனை கல்யாணம் பண்ணுவாங்க, ஒருத்தர் 50ல பண்றாங்க. அது வந்து ஏஜ் நம்ம சொல்லவே முடியாது. ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் 58 கவர்மெண்ட் வச்சிருக்க மாதிரி அப்படி கிடையாது. நீ 45ல நீ வேலையை முடிச்சிட்டீங்கன்னா, பையன் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அதுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா கம்ப்ளீட்லி யூ ஆர் வானப்பிரஸ்த ஆசிரமம். அப்படின்னா இப்போ எப்படி ஒரு ஆசிரமத்துக்கும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்க. அதாவது என்னன்னா, பிரதானமான அவங்க என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இப்போ கிரகஸ்தால என்ன சொன்னோம், படிப்பு படிப்பு மீண்டும் படிப்பு, பணம் சம்பாதிக்க போகக்கூடாது. எதில் சாரி, பிரம்மச்சரி ஆசிரமத்தில் படிப்பு படிப்பு படிப்பு, எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கணும். இப்போ கிரகஸ்த ஆசிரமத்துக்கு வந்துட்டியா, உனக்கு என்னது, பஞ்சமகா யக்னம் பண்ணியா, கர்மயோகமாக பண்ணுறியா, பஞ்சமகா யக்னம் பண்ணுறியா, அது பிரதானம். எதுல, 2வது கிரகஸ்த ஆசிரமத்தில். இப்போ வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் என்ன பண்ணணும், எதை எதை விட்டுறணும், எதை என்ன சொல்றது விட்டுறணும், எதை எடுத்துக்கணும், எதை விடணும், எதை எடுத்துக்கணும். அப்போ வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, குழந்தை இது வந்து நீங்க வகுப்பு கேட்கும்போது நாம கிரகஸ்தால் இருக்கிறோம், நம்ம ஏஜ் கம்மி, அது வரும்போது பார்த்துக்கலாம். அப்படி அல்ல, அந்த அறிவு இப்ப இருக்கணும். பிரம்மச்சரி ஆசிரமத்தில் பெற முடியாத அறிவை இப்ப குழந்தைக்கு சின்னதா இருக்கவங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அந்த அறிவை இப்ப பெற்று வானப்பிரஸ்தத்துக்கு எப்ப நாம போகணுங்கிற அறிவை இப்ப வச்சிருக்கணும். யூ நீட் நாட் என்டர் இன்டு வானப்பிரஸ்தா அட் பிரசன்ட், பட் இன் ஃபியூச்சர் அட்லீஸ்ட் யூ ஆர் வெரி லக்கி டு ஹர் திஸ்ங்கிற நான் இந்த ஏஜ்ல வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நாலேஜை பக்காவை வச்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ண தெரியணும். நாலேஜ் இல்லைன்னா யூ கேனாட் எக்ஸிக்யூட் த பிளான். ஸோ கல்யாணம் என்ன பண்ணும், குழந்தைகள் ஃபர்ஸ்ட் எது செய்யணும், எது எடுத்துக்கணும், எதை விடணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விடுறதெல்லாம் பார்க்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து குடும்பம், குழந்தை, சமுதாயம், இதுக்கான கடமைகளை குறைத்து கொள்ள வேண்டும். சாஸ்திரமே சொல்லுது, குடும்பத்தில் இருக்கிற கடமைகளை குறைச்சிக்கணும். அது எப்படிங்க குறைக்கிறது, கடமைகளை குறைத்தாதான் யூ ஃபைண்ட் எனஃப் டைம் டு ஃபார் ஸ்டடி சாஸ்திரா. இங்க என்ன பிரதானம், உபாசனா, ஜபம், மேக்சிமம் ஜபம், மேக்சிமம் உபவாசம், சாரி உபவாசம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து மேக்சிமம். ஏன்னா வயசாகும் போது உபவாசம் இஸ் மெடிசன் ஃபார் அவர் ஹெல்த், இட் இஸ் ஔஷதம். உபவாசம் இஸ் ஔஷதம் அட் திஸ் ஏஜ். அதனால சொன்னேன். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கணும். எதை விட்டணும், குழந்தை, சமுதாயம், ஒரு நிர்வாகம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, பெரிய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருந்திருப்பீங்க, பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருந்துருக்கலாம். எதா இருந்தாலும் பொறுப்புகளை அப்படி அழுங்காம இன்னொருத்தர் கையில கொடுக்க தெரியும். உள்ள போன ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க, நடத்திட்டீங்க, உள்ள போயிட்டீங்களா,
வெளியில் வர தெரியணும். வெளியில் வரதுல ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குது நான் சொல்லலைங்க. போயிட்டீங்களா, நடத்திட்டு இருக்கீங்களா, பொறுப்புகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்க தெரியணும். நான் இல்லைன்னா அவ்வளோதான். இந்த இன்ஸ்டியூஷன் நம்ம எப்படி நான் நினச்சிக்கிறோம், நாம் இல்லைன்னா அந்த வீடு ஒன்றுத்துக்காக நினைக்கிறோமே, அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை ஆரம்பிச்சு என்ன நினச்சிக்காங்க தெரியுங்களா, நான் இல்லைன்னா. அதுக்கு தான் சுவாமிஜி ஒன்று சொல்லுவாருங்க, ரொம்ப மனதில் பதிந்த ஒரு கருத்து. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு ஒருத்தர், நல்ல பீக்கில் நல்லா பண்ணுறாரு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80s கோல்டன் இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். 80 to 90, 95 வரைக்கும். பிஃபோர் 2000 எந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலும் சூப்பராக போச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போது நல்லா போயிட்டுருக்கா, ஓகே, அந்த பிஸ்னஸ் அழியாமல் காக்கப்படணும்னு நினச்சினா உன் பையன் பெருசானோன்னு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீ வெளியில் வந்தீங்கன்னா தான் அந்த பிஸ்னஸ் காக்கப்படும். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது எப்படி இவருக்கு சுவாமிஜி சொல்கிறாருன்னு நமக்கு புரியல ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க எப்போ அதை ஆரம்பிக்கிச்சு பீக்குக்கு போயிட்டுருக்கு, ஓகே, பையன் ரெடி ஆயிட்டான்னா அவன் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நீ வெளியில் வந்துடணும் அப்போ தான் அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கும்னாரு. நாம் என்ன நினைப்போம், அப்பா கூட இருந்து சப்போர்ட் பண்ணி பையன் நல்லா சப்போர்ட் பண்ணி நாம் ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கோம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஒரு சன்னியாசி என்ன சொல்கிறார் பாருங்க, என்னன்னா நீ அந்த காலத்தில் இருக்கிற மெத்தடில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்ப. இப்போ அந்த பையன் அவன் வந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறக்கு அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா யூ ஆர் அடிக்டட் டு சம் டைப் ஆஃப் பிஸ்னஸ், யூ கேனாட் கெட் அவுட் ஆஃப் தட் டைப் ஆஃப் பிஸ்னஸ். அந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பையன் வந்ததுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா அந்த பையனுக்கு அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ், அதே பிஸ்னஸ் he can do it well than you. பொறுப்பை கொடுத்து பாருங்க. ஏன்னா அவனுக்கு அந்த காலகட்டத்து பசங்க மூட என்ன, பிள்ளைங்க மூட என்ன, அப்ப எப்படி ரீச் ஆகுது பிசினஸ், என்ன பண்ணுனா அந்த பசங்க போய் ரீச் பண்ணுவானுங்க, எப்படி போய் நம்ம ரீச் பண்ணலாம் சொசைட்டிய, எப்படி பிசினஸ் பண்ணலாங்கிறது பையனுக்கு நல்லா தெரியும். குலத்தொழிலாக இருக்கும் பொழுது பையனுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா என்ன பண்றோம், அப்பாலாம் சாகர வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேனே சாவிய, ஏன் நான் பண்ண மாதிரி நீ பண்ணிடுவியா, நான் சம்பாரிச்ச மாதிரி நீ பண்ணிடுவியா, எல்லாம் கம்பேர் பண்ணி என்ன ஆகுது அந்த பிசினஸுடைய அழிவுக்கு. ஏன்னா அப்டேட்டா இந்த காலத்துக்கு எப்படி பிசினஸ் பண்ணுங்கிறது அவர் அப்டேட் ஆயிடுறாரு. அப்ப என்ன ஆயிரு, இந்த காலத்துல எப்படி பிசினஸ் பண்ணணுங்கிறது அவர் அவுடேட் ஆயிடுறாரு. அவுடேட் ஆனவர் அந்த பிசினஸ் உட்கார்ந்தா அந்த பிசினஸ் அழியுமா அழியாதான். நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு சன்னியாசி எப்படி சிந்திச்சு வச்சுக்காருன்னு பாருங்க. தட்ஸ் கரெக்ட். 2 அடி வாங்குவான் ஆனா எஞ்சிருவான். ஆனா அப்பால என்ன சொல்றாங்க, நான் தான் பெஸ்ட், நான் தான் பெஸ்ட், நான் அதனால நான் கொடுத்தேன்னா தொழில் அழிஞ்சு போயின்னு அப்பா நினைக்கிறாரு. பாருங்க உண்மை என்ன தெரியுங்களா, தொழில் அழிஞ்சு போயிரு கொடுக்க மாட்டேன், இவன் கையில பொறுப்பை கொடுத்த அழிச்சு போடுவான்ங்கிற காரணத்துக்காக அப்பாமார்கள் சாவியை அம்மாமார்கள் கொடுக்காமல் இல்லை. த ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அவங்கள கொடுக்க வைக்க முடியாது. ஆனா அதை பூசி மெழுகி என்ன பண்ணிக்கிறாங்க, என்னமோ பேசிட்டு வந்திருக்காங்க. உண்மை என்ன, ஓல்டேஜ் ஆகுதா, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அதிகமாகும் போது எதையும் விடுவதற்கு அவங்க மனம் பயப்படுகிறது. அதுதான் ரீசனே தவிர உண்மையில் அவன் பிசினஸ் பண்ண விட்டு பாருங்க நல்லா பண்ணுவான். ஸோ எதுக்கு சொல்லனா, வானப்பிரஸ்தங்கிறது வாழ்க்கையில நாம நினைச்சுக்கிற வானப்பிரஸ்தம் அது என்ன வானப்பிரஸ்தம், ஒரு குடும்பம் செழிப்பாக வருவதற்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் தனிமனித வாழ்க்கையில் அவன் மெருகேறுவதும் வானப்பிரஸ்தம் தான். ஏன்னா ஃப்ரீ லைஃப் எல்லா பற்றியும் கொடுத்துருவோம். உடம்பு ஓரளவுக்கு நம்ம ஆரோக்கியத்தை கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போதே டேக் கேர் பண்ணி வச்சிருந்தோம்னா வானப்பிரஸ்தத்தில் ஆரோக்கியம் எல்லாம் பெருசாக கிடையாது. ஸோ யூ கேன் ஃப்ரீ, யூ கேன் என்ஜாய் வாட் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியா பண்றதுக்கு வானப்பிரஸ்தா ஃபுல் ஃப்ரீடம் ராஜா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்ப எந்திரிக்கலாம், என்ன நினைக்கிறீங்களோ படிக்கலாம். நோ கமிட்மெண்ட், நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த குழந்தை கதை தட்டாது, நான் ஸ்கூலுக்கு போன சாப்பாடு போட்டேன் எந்த குழந்தையும் கேட்காது. இட்ஸ் ஃபுல் ஃப்ரீடம். ஆனா அதற்குண்டான அறிவை கிரகஸ்த ஆசிரமத்திலோ பிரம்மச்சர்ம ஆசிரமத்திலோ வானப்பிரஸ்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி கழிக்கணும்னு தெரிஞ்சிருந்தா அந்த அறிவு இருந்தா யூ கேன் எக்ஸிக்யூட் தட் பிளான் while you are in வானப்பிரஸ்தம். அதர்வைஸ் வானப்பிரஸ்தமாட்ட ஒரு கொடுமையான மனநிலைக்கு நம்ம எல்லாரும் பார்க்குறோம். வயசு ஆயிட்டு அவங்க படுற கஷ்டம் இருக்குது எல்லாருக்கும். சொத்து இருக்கும், பையன் பிறகு எல்லாமே நம்ம வெளியிருந்து பார்த்தா அப்பான்னு இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா மனதுங்கிறது அப்படியே pathetic கண்டிஷன்ல இருக்கு. They cannot enjoy the money which have earned. They cannot enjoy the relationship with what they have earned. எதையுமே என்ஜாய் பண்ண முடியல.
ஏன்? அந்த வானப்பிரஸ்தத்துக்கு உண்டான அறிவை அவர்கள் கிரகஸ்தாசிரமத்தில் பெறவில்லை. அவங்க என்ன நினைச்சாங்க? கிரகஸ்தா இஸ் தி எண்ட், நாட் அட் ஆல். கடைசி வரைக்கும் நீ கிரகஸ்தால் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதாட்ட ஒரு பெத்தட்டிக் கண்டிஷன், அதாட்ட ஒரு கொடுமை யாருக்கும் வர. விட்டுறணும். அப்படியே விடுறதுக்கு என்ன தெரியணும்? அனாத்ம விஷய என்ன தெரியணும்? வைராகி வந்திருக்கணுமே, அப்பதானே விட முடியும். ஆனா அனாத்ம விஷயத்தில் வைராகி வந்துட்டு விட்டுட்டு ஜாலியா இருக்கலாம். அனாத்ம விஷயத்துல வைராகி வராம பற்று சத்தியத்துவ புத்தியின் அனாத்ம விஷயத்தில் இருக்கிற வரைக்கும் பாக்குறோம் இல்லையா? பேத்தட்டிக் கண்டிஷன். ஸோ இது அதனாலதான் சொன்ன இந்த போர்ஷன் உத்தவகீதையில கிரகஸ்தா போர்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அந்த கிரகஸ்தால இருக்கவங்க எங்க வரப்போறாங்க? எல்லாரும் வெயிட்டிங் வானப்பிரஸ்தத்துக்கு வரப்போறாங்க. அந்த அறிவை நீங்க எங்க பெற்றுக்கணும்? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் போதே வானப்பிரஸ்தோட லைஃப் நான் எப்படி அமைச்சுக்கணும்னு பிளான் போட்டு வச்சிருக்கணும். 5 வருஷம் பிளான் போட்டு சேவ் பண்றீங்க, பணத்தை சேவ் பண்றது எப்படின்னு 5 வருஷம் பிளான் போடுறீங்க, 3 வருஷம் பிளான் போடுறீங்க, பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பிளான் பண்றீங்க, 5 வருஷம் பிளான். சில பேர் 10 வருஷம் பிளான்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. வாட் அபவுட் யுவர் வானப்பிரஸ்தா? பிளான் நவ் இட் செல்ஃப். தோஸ் ஆர் இன் கிரகஸ்தாசிரமம் பிளான் நவ் இட் செல்ஃப். எப்படி நான் வாழ்க்கைய 50ல நான் என்ன பண்ணணும், 45 கல்யாணம் ஆனது குழந்தை பிறந்ததுக்கு நான் எனக்குன்னு உண்டான காலத்தை எப்படி அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நம்மிடம் நாமே அப்பதான் சந்தோஷமாக இருக்க முடியும். எப்ப நாம யாரை பத்தி படிச்சிருக்கிறோம்? வானப்பிரஸ்தாசிரமத்தில். இஃப் யூ வாண்ட் அ ஹாப்பி லைஃப் இதெல்லாம் நீ பண்ணி வச்சிருக்கணும். உபவாசனம் பெருசா டைம் கொடுக்கணும், கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும், அதை சிந்திக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். மனம் வேற நம்ம அந்த ஏஜ்ல வந்து உட்காராது, அப்ப ஜபத்துக்கு நிறைய டைம் கொடுக்கணும், உடல் ஆரோக்கியத்துக்காக உபாசனைக்கு நிறைய டைம் கொடுக்கணும், உபவாசத்துக்கு நிறைய டைம் கொடுக்கணும். அடுத்தது முக்கியமா இப்பவே கிரகஸ்தால இருக்கிறவங்க கத்துக்குங்க, மௌனம். வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஓல்ட் ஏஜ். மௌனம், வாய திறக்கப்படாது. ஏன் கேட்டீங்கன்னா, advice, please don't do any advice to next generation, because advice is the most unwanted thing in this world. ஒரு இது எடுங்க, unwanted thing எதுங்க? most unwanted thing in this world. first answer என்ன தெரியுங்களா சொல்ற சாமிஜி? advice is the most unwanted thing in the world. ஏன்னா ஏன் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குறோம் தர்மத்துடைய லட்சணமே மாறிக்கிட்டு வருது. தர்மம்க்கு ஒரு லட்சணம் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுவே மாறிக்கிட்டு வருது. சோ நீங்க வாயை திறந்தோம்னா நாம ஒரு தர்மத்து லட்சணத்துல வாழ்ந்திருப்போம், ஒரு கல்ச்சர்ல நம்ம வாழ்ந்திருப்போம். இப்ப எல்லாமே மாறிடுச்சு. சோ வாயை திறந்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்? மௌனம். ஆனா என்ன நடக்குது? சாஸ்திரத்துக்குள்ள வராதவங்க லைஃப் எல்லா இந்திரியங்களும் டவுன் ஆயிரும், வாய் மட்டும் டவுனே ஆகாது. அந்த ஏஜ் ஆக ஆக பாருங்க, எல்லா கை நடக்க வராது, இடுப்பு வலிக்கும், கால் வலிக்கும், கை வலிக்கும், முட்டி வலிக்கும், தோள்பட்டை வலிக்கும், கழுத்து வலிக்குதுங்க, எல்லாமே வலிக்குதுங்க. ஆனா அந்த வாய் மட்டும் ஓயவே ஓய. அதனாலதான் சொல்றது, வானப்பிரஸ்துக்கு உள்ள போறேன்னா என்ன பண்ணிக்க தெரியணும்? வாய் நல்லா லாக் பண்ணிக்கணும். நேத்து அதான் பேசிட்டு இருந்தோம், நீலகண்டன். நீலகண்டா என்னது பாப்போம், தப்பு கண்ணு முன்னாலே தெரியும். சொன்னா விஷம் வெளியில எல்லாத்தையும் அழிச்சிரும், உறவுகள் அழிச்சிரும். முழுங்கினீங்கன்னா உங்களை அழிச்சிரும், அவங்களுக்கு முன்னால் நீங்க போய் சேர்ந்துருவீங்க. ஸோ எங்க அப்படியே ஸ்டே பண்ணிக்க தெரியணும். ஒரு தடவை சிவபெருமானை பார்க்கும் போது வழிபடும் போதும் நீலகண்டான்னு கூப்பிட்டு வச்சுக்குங்க இந்த இடத்துல. எப்ப உங்களுக்கு ஏதாவது பேச்சு துடிக்கு வரும், நாக்கு வரைக்கும் வந்துச்சா சொல்லியே ஆகணும். தப்பு நடக்குது அல்லது ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்கிறா, அப்ப என்ன பண்ணீங்க? தப்புன்னு நீலகண்டான குழந்தைங்க அவரை சிவபெருமானுக்கு. ஏன்னா பிரிங்கிங் ஈஸ்வரா இஸ் த ஒன்லி வே. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒண்ணு நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வரனாலும் பிரிங்கிங் ஈஸ்வரா. அப்ப பிரிங்கிங் ஈஸ்வரா வாயில என்ன சொல்லலாம்? இனிமேல் சொல்ல முடியும், ஏதாவது கேட்டு பதில் சொன்னா மாட்டிக்குவோம் அப்படின்னா நீலகண்டா அப்படின்றங்க, முடிஞ்சது. ஏன்னா ரொம்ப வானப்பிரஸ்தம் ரொம்ப அவசியம். ஏன்னா கிரகஸ்தாவா இருக்கும்போது பசங்க நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்பானுங்க, பசங்க வீட்டுக்காரர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம டிபெண்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ அந்த வாய் நீங்க பேசிதான் ஆகணும். ஆனா டக்குன்னு வானப்பிரஸ்தம் வரும்போது என்ன பண்ணிக்க தெரியணும்? மௌனம், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாயிண்ட் ஏகாக்கி. இதெல்லாம் வந்துங்க ஃபுல் சொல்ல போறதை நான் முன்னாலே இன்ட்ரோடக்ஷன்ல கொடுக்குறேன். ஏகாக்கி, தனிமையில் இருந்து அழகா தனிமையை ரசிக்க கத்துக்கணும். ஐயோ நான் ஒருத்தியா இருக்கனே, ஐயோ நான் ஒருத்தியா இருக்கனே, பேச்சு துணைக்கு யாரும் இல்லையே, போன் எடு. இப்ப பேச்சு துணைக்கு பிரச்சனையே இல்லாத போன் இருக்குது, ஐயோ யாரும் இல்லையே, அப்படி இருக்கக்கூடாது. மேக்சிமம் நம்ம தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும்.
வீட்டில் இருக்கவங்கள விட மாட்டாங்க, அது வேற விஷயம். நாமளே டைம் கண்டுபிடிச்சு என்ன படிக்கணும், தனிமையில் பழக வேண்டும். வீட்டிலேயே இருந்து தனிமையை பழகணும், பேச்சை குறைக்கணும். அடுத்தது அசங்கத்துவம். நாம் இங்கே வானப்பிரஸ்தம் ஒரு 45-50 ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இங்கே நவ் என்ட்ரிங் வானப்பிரஸ்தான்னு வச்சுக்கோங்க. இந்த 50 வருஷமா நாம் பயன்படுத்திய பொருள்கள், நாம் கொண்டாடிய மனிதர்கள், நாம் கொண்டாடிய உறவுகள், அதிலிருந்து பற்றை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட தெரியும். படுத்துக்கிற பெட், அதாவது பின்னால் அவர் சொல்லுவார் பாருங்க, வானப்பிரஸ்தம்னா நீ படுத்திருக்கிற பெட்டை விட்டுட்டு கீழே வந்து படும்பார். 50 வருஷமா நீ ஒரு பெட்டில் படுத்து அடிக்ட் ஆயிட்டியா, அது எத்தனை 50 வயசுல கீழே படுனா நடக்கிற காரியமா? படு. ஏகாக்கி அசங்கத்துவம். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம கம்மிங் டு இதெல்லாம் வந்து ஜென்ரல். வானப்பிரஸ்துக்குள்ள போறோம் அப்படின்னா இதெல்லாம் கிரகஸ்தாசிரமத்திலே இந்த அறிவை வாங்கிட்டு வானப்பிரஸ்தம் வந்தோன்னே எக்ஸிக்யூட் பண்ண தெரியும். சும்மா நோட்டில் டிக்ஷனரி நோட்டில் எழுதி வச்சு கேள்வி எழுதல் எழுதி அது பிரயோசனம் இல்லை. யூ மஸ்ட் ஃபிக்ஸ் இட் இன் யுவர் மைண்ட். நீங்கள் வானப்பிரஸ்துக்குள்ள வரும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியும். அதுக்காக தான் படிக்கிறது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வனம் ஸ்ரீ பகவான் உவாச்ச வனம் விவிக்ஷுஹு புத்ரேஷோ பாரியாம் ஞஸ்ய சக ஏவ வா வனக ஏவ வசேத் சாந்தக திருதீயம் பாகம் ஆயுஷக. ஏன் திருதீயம் பாகம்? ஆயுஷ்ல இது 3வது பாகங்கிறார். அதான் 25-20 எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மச்சரியம், அடுத்த ஒரு 20 கிரகஸ்தா, செகண்ட் பாகம். திருத்தியம் 3வது பாகம் என்னது? வானப்பிரஸ்தம். அப்ப 4வது பாகம் இஷ்டமா இருந்தா சன்னியாசம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வானப்பிரஸ்திலே இருந்துடலாம். திருத்தியம் பாகம் ஆயுஷ், உனக்கு இறைவன் கொடுத்த ஆயுஷில் 3வது பகுதி. வானப்பிரஸ்தம்னா என்னங்கிறது? 3வது பகுதி. திருத்தியம் பாகம் ஆயுஷகா, உன்னுடைய ஆயுளில் இது 3வது பகுதி. அடுத்து என்ன பண்ணணும்? வனம் விபிக்ஷுகு. இந்த வானத்த ஆசிரமத்துக்குள்ள என்ன பண்ணுங்கிறாரு? வனம்னா வானப்பிரஸ்த ஆசிரமம், விபிக்ஷுகுங்கிறாரு விரும்பி வா, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறக்கு வா. விரும்பி, விவிக்ஷுனா இச்சுகுதான் விவிக்ஷுகு. இச்சுகு இருக்கு பாத்தீங்களா, ஆசை. எப்படி வரணுமாமா வனத்துக்குள்ள நீ வரும்போது? அப்பாடா வேலை முடிஞ்சுது, எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு விவிக்ஷுகு. வானப்பிரஸ்தத்துக்குள்ள அது எப்படிப்பட்ட வானப்பிரஸ்தம்? அதை ஆட் பண்ணிக்கணும். திருத்தீயம் பாகம் ஆயுஷு, அப்படிப்பட்ட 3வது பகுதியான ஆயுளில் 3வது பகுதியான வானம். வனம், வனம்னா வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? விவிக்ஷுகு, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு வா. எதுக்கு? கஷ்டப்படுறக்கு சந்தோஷமா வா. அடுத்தது புத்திரேஷு, என்ன பண்ண? உனக்கு மனைவி இருந்தா பையன்கிட்ட விட்டுரு. உன்னை அதாவது வானத்துக்கு போற, வனத்துக்கு போற, ஒரு இடத்துக்கு வெளியில வீட்டை விட்டு வெளியில போற அப்படின்னா புத்திரேஷு மனைவியை விட்டுரு. பாரியாம் நஸ்ய, பாரியாம்னா மனைவியை, நஸ்யன விட்டுரு. யாருகிட்ட? புத்திரேஷு, பசங்க கிட்ட விட்டுரு. புத்திரின்னு ஓடல பாருங்க, புத்திரேஷு பசங்க கிட்ட பிள்ளைய வைஃபை விட்டுரு. அல்லது விட்டுட்டு நீ போ. வானப்பிரஸ்தம் போறேன்னா, ஒரு ஆண் போறான்னா பசங்க கிட்ட கொண்டே ஒய்ஃபை பொறுப்பா ஒப்படைச்சிரு. அடுத்தது சக ஏவனா, அவங்க ஒத்து வந்தாங்கன்னா கூட்டிட்டு போயிரு. யூ கேன் ஹாவ் வானப்பிரஸ்தா வித் யுவர் ஒய்ஃப். இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் வரக்கூடாது. இப்போ கணவன் போறாரு வானப்பிரஸ்தம், அப்போ மனைவிய நீ வந்தே தான் ஆகணும். ஏன்னா காலஞ்சன் காஃபி கிடைக்காது இல்லையா, காலஞ்சன் தோசை கிடைக்காது இல்லையா, அதுக்காக கூடவா? அப்படிலாம் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போக முடியாது. அவங்க இஷ்டப்பட்டா வரலாம், அப்படி இருக்கணும். நானும் இஷ்டப்படுறேன் அப்படின்னா அவங்க வரலாம். இப்போ சப்போஸ் பெண் வானப்பிரஸ்துக்குள்ள போறேன் அப்படின்னா கணவனை கூட்டிட்டு போகணும்னா நீங்க வந்தா தான் எனக்கு ஃபீலிங் ஆஃப் செக், எனக்கு பாதுகாப்புக்கு நீங்க வாங்கலாம் கூட்டிட்டு போக முடியாது. அவர் இஷ்டப்பட்டா அந்த வானப்பிரஸ்தத்துக்குள்ள வரலாம். இதுதானே தவிர வானப்பிரஸ்தம் இந்த இடத்துல வீட்டை விட்டு வெளியில போய் வாழ்தல், அதுதான் இது. அடுத்து என்ன சொல்றாரு? பாரியாம் புத்திரேஷு, யார் பாரியா யார்கிட்ட விடணும்? புத்திரேஷு நெஸ்ய விற்று, அல்லது சக கூட கூட்டிட்டு போ. வந்தாங்கன்னா அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா நோ கம்பல்ஷன். நான் போறங்கிறக்காக நீ வா, நீ போறங்கிறக்காக நான் வரேன், அதெல்லாம் வேலைக்காகாது. எப்படி? அதனால ஃபர்ஸ்ட் பண்ணி விவிக்ஷுங்கிறாரு.
ஆசைப்பட்டு வரணும். யாரா இருந்தாலும் எடுக்கிறவங்களும் ஆசைப்படணும், கூட வர்றவங்களும் எப்படி இருக்கணும், ஆசைப்படணும். இல்லைன்னா விட்டுணும் அவங்கள. அடுத்தது வனக ஏவ வசைத்து. வனக ஏவ வசைத்து எப்படி? சாந்தக வனத்தில் வாழ்வாயாக, வானப்பிரஸ்த வாசரத்திலேயே வசைத்து இருப்பாயாக. ஏவகாரம் வானப்பிரஸ்த ஆசிரமத்திலேயே இருப்பாயாக. எப்படி இருக்கணுமாமா? வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இரு. வசைத்துனா யூ லிவ். வசு தாத்து வசைத்து. ஈத் லிங்க. சாந்தக என்ன சொல்றார்? மனதை என்ன பண்ண? 100% மன அமைதியுடன். என்ன அர்த்தம்? 100% இந்த ஆசிரமத்தை ஏத்துக்கிட்டு வா. ஐயையோ வந்துட்டமே, அங்கிருந்தா என்ன நல்லா இருக்கலாமே, தெரியாம முடிவெடுத்துட்டோமா, இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கே, அப்படி இல்லை வராத. 100% ஏத்துக்கோ. சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு வேர்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே, கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதனுடைய ரியாலிட்டி என்ன, சுதக்கோ கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சு அதை இஷ்டப்பட்டு, அதை ஒரே வார்த்தை, அங்க போனா கண்டிப்பா கஷ்டம், வெளியில போனா வீட்டு விட்டு வெளியே போனா கண்டிப்பா கஷ்டம் தான். அதை என்ன பண்ண, அந்த ரியாலிட்டியை கிரவுண்ட் டு த கோர் தெரிஞ்சுக்கிட்டு விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்டு வா. சின்ன வயசுல நான் பிசினஸ் பண்ணியா, ஓகே. பெரிய பையன் பெருசாயிட்டானா, கல்யாணம் ஆயிடுச்சா, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சா, கொடுத்துரு. விருப்பப்பட்டு கொடு, விருப்பப்பட்டு வெளியில வா. அங்க வந்துட்டு ஐயையோ பிசினஸ் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படி புலம்பக்கூடாது. அந்த மாதிரி வானப்பிரஸ்தத்துக்கு ரெடியாகி, மனதளவில் ரெடியாகி வா. எதுக்கு வா? சாந்தம்னா என்ன சொன்ன? வித் ஃபுல் அக்செப்டன்ஸ். மனம் அமைதி அடைந்து நான் வானப்பிரஸ்தத்திலேயே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வா. இல்லைன்னா கம்முன்னு எங்கேயே உட்காந்துக்கோ, கிரகஸ்தாலே உட்காந்துக்கோ. அங்க வந்து புலம்பரமா இருந்துன்னா நீ கிரகஸ்தாலே உருண்டு உரல் ராசா, பிரச்சனையே இல்லை. அடுத்தது திருதியம் பாகம் என்ன பண்ணு? ஆயுஷு. இது எது? உன் வாழ்க்கையினுடைய ஆயுஷில் 3வது பாகத்துக்கு இப்படி வா சொல்லிட்டாரா? அடுத்த ஸ்லோகம். அதாவது உணவு எப்படி இருக்கணும், உடை எப்படி இருக்கணும், அலங்காரம் எப்படி இருக்கணும், ஆபரணங்கள் எப்படி போட்டுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப். நீ கிரகஸ்தால அப்படி முன்ன பின்ன இருந்திருப்ப, ஓகேங்கிற. அதெல்லாம் கிரகஸ்தாசிரம் இருக்க வரைக்கும் கொஞ்சம் மேக்கப்பு, கொஞ்சம் அதெல்லாம் ஆபரணம், அதெல்லாம் ஓகே. வானப்பிரஸ்துக்கு வந்துட்டா என்னென்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லைன் உணவு, செகண்ட் லைன் வந்து உடை. கந்த மூல பலைஹி வன்யைஹி மேத்யைஹி விருத்திம் பிரகல்பயேத் வசீத வல்கலம் வாசக திருணபர்ண அஜினானி ச. இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீ சந்தோஷமா இருக்கலாம். வானப்பிரஸ்துக்கு ஆசிரமத்துக்கு வந்துட்டு இப்படி இருந்தீனா எப்படிப்பட்ட உணவு? ஃபர்ஸ்ட் இவர் சொல்றது வந்துங்க, காட்டுல போய் வாழ்றவங்களுக்குன்னு கற்பனை பண்ணி புரிஞ்சுக்கணும். வீட்டில் இருக்கவங்களுக்கு அதை ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். எப்படின்னு பாருங்க. என்ன சொல்றாரு? கந்தனா கிழங்கு, மூளை அப்படின்னா வேறு, காட்டுல தானே கிடைக்கும் கிழங்கு வேறு. பழகின்னு என்ன? ஃப்ரூட்ஸு, பழங்கள். கந்த கிழங்கு, மூலன வேறு, பழம், வன்யைகி அப்படின்னா வனத்தில் கிடைப்பது ஏதேதோ. யூஸ்வலா இதெல்லாம் வனத்தில் ஈஸியா கிடைக்கும். வனத்தில் எது கிடைக்குதோ இதை வீட்டில் இருக்கிறவங்க எப்படி எடுத்துக்கிறது? என்ன சமைச்சு வச்சிருக்காங்களோ அதை சாப்பிட்டு பழகிக்கணும். நான் குழம்பு வச்சா அப்படி இருக்கும், இவங்கெல்லாம் வைக்கிறாங்களே வாயில வைக்க முடியுதா? நான் வச்ச பருப்பு குழம்பு எப்படி நெய் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இவ வைக்கிறா வேறு ஒரு குழம்பு. நான் பொரியல் பண்ணுனா அப்படி இருக்கும், இது வேறு வைக்கிது வேறு ஒரு குழம்பு. தப்பு. நம்ம எங்க இருக்கிறோம் இன்னும் புரிஞ்சு போயிருக்கு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். என்னை யார்ட்ட யார் சமையல் பண்ணுவோம், என்னை யார்ட்ட வீடு நறுசு. இப்போ நம்ம இதில் பெரிய கேட்கறது, ஒவ்வொருத்தரும் மாமியாவும் சொல்றது, நான் வீடு வச்சிருந்த மாதிரி மருமகனெல்லாம் முடியறதில்லை. என்னை யார்ட்ட வீடு, அது நறுசா ஒரு வேர்டு நம்ம லோக்கலில் சொல்லுவோம். ரூசா யார் வச்சிருக்கா? நான் வச்சிருக்க மாதிரி யார் வீடு வச்சிருக்க? பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசுறது கேட்குறமா இல்லையா? நான் வீட்டை அப்படி வச்சிருந்தேன், வீட்டை இப்படி வச்சிருந்தேன், நான் வந்து அவ்வளோ எஃபிஷியன்ட் ஃபெலோ ஃபேமிலியில், அது 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 அந்த டைமுக்கு அதை செஞ்சுருவேன், இதை செஞ்சுருவேன், இது என்ன ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது பாரு மருமகளை. பிள்ளையும் சரி மருமகளும் சரி, பிள்ளைகள் நிறைய மாட்டுறாங்க. அம்மாட்ட பிள்ளையும் மாட்டும், மருமகள் யார் வேணாம், இது அப்படி வச்சிருந்தேன் நான் இப்படி வச்சிருந்தேன். அதுதான் சொல்றாரு, வன்யைகி
அப்பா இப்போ இது வந்து வனத்துக்கு போனவங்களுக்கு, வீட்டிலிருந்து வானப்பிரஸ்தம் இருக்கவங்களுக்கு எந்த உணவு கிடைக்குதோ பொட்டாட்டு சாப்பிட்டுக்கணும். மேத்தியைனா தூய்மையா இருக்குதான்னு பாரு. உணவு தூய்மையான உணவா இருக்கணும். மேத்தியை அமேத்தியே இருக்கக்கூடாது. இப்ப தூய்மைனாங்க நல்லா காயிற ஆளுதா கட் பண்ணி அது இருக்க சத்தெல்லாம் போய் நல்லா கழுவி, அப்படி தூய்மை அல்ல. கழுவணும், அரியணும், கழுவிட்டு அரியணும், அதிகமா தண்ணி ஊத்தாம வேவிக்கணும், காயில் இருக்கிற சத்தெல்லாம் இழக்கக்கூடாது. சும்மா மோளை வரைச்சி அதை 1/2 மணி நேரம் அடுப்புல கொதிச்சு அதுல ஒண்ணுமே இருக்காது. அப்படி அதை நான் சொல்லவில்லை. அப்படின்னாங்க நம்ம உணவு மேத்தியா இருக்கணும். அப்படின்னா சத்துவகுண பிரதானமாக மாற்றுகிற உணவா உண்ணணும். சத்துவகுண உணவை உண்ணணும்னு அர்த்தம் மேத்தியை. ஏன்னா அமேத்தியன்னு ஒரு வேர்டு இருக்கு, அசுத்தம் நாங்கள் எடுத்துக்கூடாது. அமேத்தியங்கிறது நாட் ஓன்லி ஃபார் கிளீனஸ் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு எப்போ வந்து நீங்க சாப்பிட்ற உணவு வந்து ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் தூண்டுதோ அது அமேத்தியின்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். சுத்தம் அசுத்தம்ங்கிறது இந்த மாதிரி. எது வந்து உங்களுக்கு சத்துவகுணத்தை தூண்டுதோ அது வந்து மேத்தியி. அமேத்தியங்கிறது ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் தூண்டுறது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க அந்த போதை தருகிற பொருள்கள் அதெல்லாம் என்னது? ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கீரைனா அதுல சில கீரைகள்லாம் போதை கொடுக்கு. கஞ்சா செடியில என்னது? அந்த மாதிரி கீரைகள் சாப்பிடணும் தான். ஆனா அந்த மாதிரி ஒரு போதை தருகிறது அல்லது தூக்கத்தை அதிகமா உண்டு பண்றது, நல்லா சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் கூட சாப்பிட்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அதிகமான தமோ குணத்தை, அதெல்லாம் எனக்கு தமோ குணத்தை தோன்றது, அதெல்லாம் தான் அமேத்தியின்னு பேரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? மேத்யி, தூய்மையானதை இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். சுத்தம் பண்றது மட்டும் இல்ல, சுத்தமும் எடுத்துக்கணும், பிளஸ் இதையும் எடுத்துக்கணும். சத்துவகுண பிரதானமான உணவை எங்க சாப்பிடணும்? வானப்பிரஸ்த ஆசிரமத்தில். அப்படி வாழ விருத்திம் பிரகல்பயேத்து, இப்படி வாழ வேண்டும். எளிமையா, பிரகல்பயத்துனா எளிமையான உணவு. உணவு என்ன கூடாது? மசாலா, எண்ணெயில பொரிச்சது இதெல்லாம் சேர்த்திக்க கூடாது. அதிக ஸ்பைசி ஃபுட் நாட் நீடட் அட் திஸ் ஏஜ். நீங்க சாப்பிட்டு பாருங்க, தூக்கம் வராது. இந்த ஏஜ்ல நீங்க நல்ல ஸ்பைசியா, நல்லா என்னது ரொட்டி, நான் பார்த்த கல்யாண மண்டபத்தில் அதெல்லாம் ஞாபகம் வருது. இதில் அடுப்பில் போட்டு சுட்டு எடுத்த ரொட்டி, அதை சுற்றி ஒரு மசாலா, ஒரு கிரேவி வச்சு ஒரு 4 ரொட்டி சாப்பிட்டு வந்து படுங்க. எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வராது. அங்கேயே வச்சுருந்தாங்க ஒரு தயிர் சாதம், அருமையாக ஒரு தயிர் சேமியா சாப்பிட்டு வந்தோம். நமக்கு படுத்தோன்னு எங்கே படுத்துருக்குன்னே தெரியல. ஏன்னா அது சாத்வீகமான உணவு. சாப்பிட்டு நம்ம நீயே தூங்கிட்டோம். மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்க, நைட் தூக்கம் வராது. அப்போ அந்த ஏஜுக்கு உடம்பு என்ன கேட்குது? எளிமையா சாப்பிடுன்னு கேட்குது. அதுதான் அதை தான் சாஸ்திரம் சொல்லுது, உடம்பு அதான் கேட்குது. ஆச்சுங்களா? எளிமை. அடுத்து உடைக்குவாங்க. வசீத்தன அணி, ட்ரெஸ்ஸை போட்டுக்க. எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸு? இங்க வந்துங்க வனத்துக்குள்ளேயே போனவன் என்ன பண்ண முடியும்? வல்கலம் அப்படின்னா மரப்பட்டையினால் ஆன, அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது. என்ன நான் சொல்றேன், வாசகன ட்ரெஸ். எது அணியணும்? வசீத்தன அணியணும், போட்டுக்கோ. எது அணியணும்? மரப்பட்டையினால் ஆன வாசக ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. வல்கலம்னா சொல்லிட்டேன், மரப்பட்டையிலான வாசக ட்ரெஸ்ஸை வசீத்த போட்டுக்கோ. மேயு வியர். அடுத்தது திருண பர்ண, இது தெரியும் உங்களுக்கு. திருணனா புள்ளினால் வேயப்பட்ட ட்ரெஸ். பாருங்க அந்த காலத்துல எல்லாம் போட்டிருக்காங்க. இலைகள். பர்ணம்னா இலை, இலையில செஞ்ச ட்ரெஸ். யூஸ் அண்ட் த்ரோ எல்லா ட்ரெஸ். இப்போ பாருங்க இதெல்லாம் என்னவா தான் இருக்கணும்? யூஸ் அண்ட் த்ரோ. அது திருணம் புல்லுல செஞ்சாலும் சரி, பர்ணம் இலையினால் செய்த ட்ரெஸ். அஜினானி, மான் தோல். செத்து போன மான் கிடந்ததுன்னா அதை எடுத்து இடுப்புல சுத்திக்குவாங்க. அதுதான் மான் தோல். அடிச்சு கொள்ளி எடுக்கிறதில்ல. ஸோ இந்த ட்ரெஸ் மாதிரி உடையில் எளிமை. அதாவது இப்ப நாம் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? நம்ம வயதுக்கு ஏற்ற மாதிரி உடை அணிந்து கொள்ள வேண்டும். நான் சின்ன வயசுல இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கவே இல்லைங்க. நிறைய பேர் சொல்றது, வயசான காலத்துல அந்த ட்ரெஸ்ஸை போட்டா, எங்க 10 வயசுக்குள்ள போடுற ட்ரெஸ்ஸை 60 வயசுல போட்டா நல்லாவா இருக்கும்? நம்ம தான் எப்படி நம்மளை கண்ணாடியில் பார்க்கறது? இல்ல மற்றவங்க தான் நம்மளை எப்படி கண்ணாடியில் பார்ப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அந்த வயதுக்கு ஏற்ற உடை ரொம்ப முக்கியம். அந்த வயதுக்கு சுவாமிஜி சொல்லுவார், 60 வயதில் அந்த நரைமுடி அழகு, தோளில் வருகிற சுருக்கம் அழகு, அதை ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு அழகா கேட்பார். அது ஒரு அழகு. அப்புறம் பின்னால் வரும் பாருங்க, உடம்பு எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டா வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு அழகு. இங்க சாஞ்சு
இங்க சாஞ்சு இப்படி ஓஞ்சு, அது அழகாங்க? டக் 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 நடந்து போங்க. 60 வயசுல இப்படி சாஞ்சு உடம்பு கண்டு காமுட்டு, அது வயிறு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு, கை ஒரு பக்கம் போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, கால் ஒரு நடந்து காமிப்பாரு. அப்படி போனா அதே 60 வயசுல நீங்க கருப்பா இருக்கலாம், குள்ளையா இருக்கலாம், கண்ணு கோணையா இருக்கலாம், மூக்கு கோணையா இருக்கலாம், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஃபிட்டா நடந்து போய் பாருங்க, அழகு. அந்த அழகுக்கு டெஃபினிஷன் மாறிக்கிட்டே வருது. மெனி பீப்புள் worry about their skin. எவ்வளவுதான் நீங்க பாலிஷ் போட்டாலும் தொந்தி இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அது என்ன அழகு? அழகு கிடையாது. அப்புறம் ஒரு ஒரு வெயிட் மேல போயிட்டோம்னா நடையெல்லாம் மாறி போயிடும். புஸ்கா புஸ்கா நடக்கிறாங்களே, அது என்ன அழகு? அது உண்மையில் அதுதான் அழகு. ஃபிட்னஸ்ங்கிறது அங்கிருந்து ஆரோக்கியம் தான் அழகு வெளியில தெரியும். ஸ்கின் பூசுறதெல்லாம் தேவையில்லை, அது தானா மனது நல்ல சுத்தமான ஸ்கின் நீட் ஆயிக்கும். அதை என்ன சொல்றாரு, அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணி. ஏன்னா நம்ம இந்த மீனிங் எப்படி எடுத்துக்கூடாது, புல்லு நாளான ட்ரெஸ் ஏங்க நம்ம சுற்றி போக முடியும், வானப்பிரஸ்துக்கு வந்தானே, அதெல்லாம் முடியாது. அந்த ஏஜுக்கு உன்னுடைய ஸ்கின்னுக்கு எது ஒத்துக்கும், சிந்தட்டிக்ல கண்டிப்பா ஒத்துக்காது. ஏன்னா ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு வரும். அப்போ காட்டன் இஸ் த பெஸ்ட், அப்படி புரிஞ்சுக்கும். அடுத்தது கேஷ ரோம, அடுத்தது கேஷ ரோம நகஷ்மஸ்ருமலானி விப்ருயாத் அத்தக ந தாவேத் அப்சு மஜ்ஜேத திரிகாலம் சண்டி லேஷய. என்ன சொல்றாரு, கேஷம் முடி, நகம், மீச, ஸ்மஸ்ருன மீச, மொத்தத்துல எல்லாமே மலானி, எல்லாமே என்னது, முடி அலங்காரம். விப்ருயாத் அத்தக, எல்லாமே எழுதிங்க. முடி, நகம், மீச, தாடி, பெண்களுடைய முடி, இதெல்லாம் எப்படி வச்சுக்கணும்? இயற்கையாக எப்படி இருக்குதோ அதை ஏத்துக்கோ, அதான் சொல்றாரு. இயற்கையாக எப்படி தாடி, அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுன்னா, அந்த வானப்பிரஸ்துக்கு போனது பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ண மாட்டாங்க, இயற்கையா அப்படியே விட்டுறது. சுவாமிஜிலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்க மண்டே அப்படியே முடி வளர்த்தா அது அப்படியே மேலே கொண்டையா போட்டுக்கிறது, தாடி அப்படியே விட்டுறது. இயற்கையா உடம்பு எது எக்ஸ்ட்ராவா எது பண்ணாதேங்கிற, அந்த வானப்பிரஸ்துக்கு அது தேவையில்லை. கிரகஸ்தாசனம் இருக்கும்போது கொஞ்சம் சேவ் பண்ண, முடிய ட்ரிம் பண்ணி வச்சுக்கிட்டா ஓகே. வானப்பிரஸ்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது தாடி ஆகட்டும், முடியாகட்டும், எது என்ன வேண்டாம், வழிக்க வேண்டாம். எது எப்படி இருக்குதோ அதை அப்படியே ஏத்துக்கோ. முடி நரைக்குதுன்னா அதை ஏத்துக்கோ. பெண்களா இருந்தால் நம்ம அப்படி நீளமா இருக்கு, கொட்டையாகும், ஒழுகும், எதா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்கோ. அதை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சு முடி பெருசா இருக்க மாதிரி ஜவுரியெல்லாம் ஆட் பண்ணிட்டு உட்காந்துருக்காத, அதான் அர்த்தம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், நோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், நோ கலரிங், நோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஹேருக்கு கொடுக்காத. மெயின் ஹேர். ஏன் சொல்றாரு பாருங்க, ஏன் நம்மளுடைய அகங்காரம் உட்கார்ந்து இருக்கிற இடம், முக்கியமான இடமே முடிங்க. அதனாலதான் கோயில் போய் மொட்டை அடிக்க சொல்றது. மெயின் நம்ம அகங்காரத்தை விடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல்ல முடிய கண்டுக்காம விடுற அளவுக்கு நீங்க ஒரு இது வந்துட்டீங்கன்னாவே அகங்காரம் லூஸ் ஆகும். ஏன்னா அதனாலதான் முடி அகங்காரத்தை, அதாவது நம்ம தோற்றத்துக்கு, தோற்றத்தினுடைய அப்பியரன்ஸுக்கு நான் சொல்றேன், அப்பியரன்ஸுக்கு the hair plays a very important role அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மையில அது கிடையாது. மனுஷங்க இயற்கையா நினைச்சுக்கிறது முடி நிறைய இருக்கு, அழகு, அப்படி we are. அந்த அப்பியரன்ஸுக்கு மெயின் ரோல் பாத்தீங்கன்னா ஹேர். அதனாலதான் ஹேருக்கு இத்தனை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கு. கடையில போய் பாத்தீங்கன்னா இத்தனை மனிதர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் நான் முடிங்கிற அபிமானம். ஏங்க நான் அதுக்கு சுவாமி சொல்லு, நான் கண்ணுன்னு ஒரு அபிமானம் வச்சினா கூட அர்த்தம் இருக்குது, நான் கையின்னு அபிமானம் வச்சினா கூட அர்த்தம் இருக்கு. ஏன்னா அது ஆயுசுக்கும் கூட அது ஒட்டிட்டு நிக்க போகுது. கையினான்னு அபிமானம் வச்சினா கூட அர்த்தம் இருக்குது. இந்த முடியில கொண்டு நான் அபிமானம் வைக்கிறேன். ஒரு ஜடம், அதாவது ஜடமை அது, அதாவது என்ன, அது ஒரு அன்வான்ட், அது ஒரு சீப்பா, உடம்புலயே ரொம்ப சீப்பானது ஹேர்பாரு. ஏன்னா கண்ணு எதுக்கோ யூஸ் ஆகுது, மூக்கு ஒண்ணுக்கு யூஸ் ஆகுது, மனம் அபிமானம் வச்சுன்னா அது எத்தனையோ யூஸ் ஆகுது, தோல் எதுக்கோ யூஸ் ஆகுது, அதுல அபிமானம் வச்சா கூட பரவாயில்லைங்கிறாரு. இந்த முடியில வைக்கிறார். ஆனா முடியில தாங்க அகங்காரம் உட்கார்ந்து இருக்கிற இடம். நீங்க செக் பண்ணி பாருங்க. அது என் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த முடிதான் நம்மளுடைய அகங்காரத்தை போய் பிடிச்சி வச்சிருக்கோம்.
நான் இந்த சரீரம்ங்கிற அபிமானத்தை தூண்டுகிற உடம்பிலுடைய அங்கத்துல நம்பர் 1 ஹேரு. என்ன ஷாம்பு, அதுக்கு எத்தனை கேரு, ஹேர் கட்டிங், ஹேர் பிளிக்கிங், எத்தனை ஹேர் வருது பாருங்க. பிகாஸ் மனிதர்கள் அடிக்டட் டு தட் அபிமானம். அதை விட்டு வரி எப்ப, அதனாலதான் பாருங்க சன்னியாசம் என்ன பண்றாங்க, மொட்டை அடிக்க சொல்லுவாங்க. இப்ப கோயிலுக்கு போறோம் மொட்டை அடிக்கிறங்கிறது ஏங்க, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு உங்க முடி இஸ் இன் நீட் ஆஃப் தட் யுவர் ஹேர், ரொம்ப சீப்பா இல்லையாங்க. சாமிக்கு முடி விட்டுருக்கேன், ஐயோ கேட்கும் போது பக்குங்க, ஏய் சாமி இஸ் இன் நீட் ஆஃப் யுவர் ஹேர், அது ஹேர், நீ உயிரை கொடு, அது வேற விஷயம். என் உயிரை விட்டு வச்சிருக்கேன் சாமிக்காக, போய் நேர்ந்துட்டு வந்துடுவேன்னு வெட்டிடுவோமா என்ன? என் உயிரை முடி வந்து திருப்பதிக்கு விடுறீங்களே, உயிரை கொடுக்க நேரம் வேண்டுங்க பார்க்கலாம். என் உயிரை வந்து சாமி கோழி நேர்ந்துடுவோம், ஏன்னா அது நாய் இல்ல, வெட்டு. மாடு நேர்ந்துடுவோம், அது எங்கே போயிட்டு போகுது, காசு தானே போகுது. ஏன் உங்க உயிரை நேர்ந்து விடுங்களேன் பார்க்கலாம். இதெல்லாம் நான் சொல்லிங்க, சுவாமிஜி என்கிட்ட கேட்ட வார்த்தை. என் உயிரை நேர்ந்து விடுங்களேன், என் உயிரை நான் கொடுக்குறேன், என் கணவனை காப்பாற்றினேன், என் உயிரை கோயிலை வந்து விட்டுறேன். போய் கோயிலுக்கு முன்னால போய் அந்த பழக்கம் வருதா என்ன வாழ்க்கையில? முடிய விடுவோம், உயிரை விட்டுருமா? அப்ப கடவுள் அப்படி கரெக்டா தான் வச்சிருப்போம் அப்படிங்கிற அவர் அப்படி ஊசி ஊத்துற மாதிரி, கடவுளை நீ கரெக்டா தான் வச்சிருக்கேன். உயிரில கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்தாரு, கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்தாரு, அவரு மாமிசத்தை வச்சார், அவரே சிவபெருமானா ஏத்துக்கிட்டார் மாமிசத்தை. நீ கண்ணை கொடுப்பியா? அதான பாயிண்ட். நீ கண்ணுக்கு ரத்தம் வந்தோன்னு கண்ணை கொடுத்தாரு, நீ கண்ணை கொடுக்குற அளவுக்கு நீ இருந்தீனா நீ மாமிசம் கடவுள் படைக்கலாம தான் இறைவனோட கோட்பாடு. உன்னால கொடுக்க முடியாதுல்ல, ஒழுங்க முடியாது, வெளியில் வச்சுட்டு தேங்காய் பழத்தோட கண்ணை கொடுக்கிறவருக்கு அது ஓகே. எது மாமிசத்தை படைக்கலாம், அவருடைய பக்திக்காக அவர் சொல்றாரு. அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்துங்க அந்த எக்ஸ்ட்ரா அது எப்ப இருக்கணும். கிரகஸ்தாசிரமத்தில் நம்ம கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துக்கின்ற சாஸ்திரமே விடுது. ஏன்னா ஒரு பக்கம் ஜாபுக்கு போவ, அங்க ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும், அது அப்படித்தான் போடணும், அப்படிதான், அது ஓகே. வானப்பிரஸ்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதில் என்ன பண்ணிட்டு கூடாது, கண்டினியூ பண்ணிட்டு கூடாது. அது மெயினா பாருங்க, கேசத்துக்கு எத்தனை ஒரு பெரிய லைன் பாருங்க, முடிக்கு எவ்வளோ பிரதானம். மனிதர்கள் அதிகமான பிரதானம் முடிக்கு கொடுக்கறதுனால அவர் இத்தனை வேர்டு போட்டு வச்சிருக்காரு. அது மீசை, ஆனா ஆம்பளைல இருந்தா முறுக்கு மீசை வச்சு வச்சு பழகி பாருங்க எவ்வளவு எழுதிருக்கா பாருங்க. மீச, கந்தர், மூளை, கேச, ரோம, நக்க, ஸ்மஷ்ரூம், மீச, ஆணி, அத எல்லாத்திலையும் மெமரியா தான். அதுல இருக்கிற பற்றை என்ன சொல்லு, அதாவது நோ எக்ஸ்ட்ரா, ஆனா அது எல்லாத்தையும் தூய்மையா வச்சுக்கணும், பட் நோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். அடுத்தது தாவேத்து அப்சு அப்படின்னா அதுல அதிகமான பற்றை வைக்காதே, அதுதான். அடுத்தது அப்சு இல்ல தாவேத்து, அது மேல தாவி ஓடாதுன்னு என்ன அர்த்தம், அவ்வளவுமே பற்று வச்சுக்கிட்டு அது முன்னால ஓடிட்டு இருக்காதுன்னு அர்த்தம். அடுத்தது அப்சு மஜ்ஜேத்த திரிகாலம், அழகான வேர்டு மஜ்ஜு அப்சு மஜ்ஜேத்து திரிகாலம், 3 வேளை குளிச்சுக்கோ. வானப்பிரஸ்த வந்துட்டீங்கன்னா 3 வேளை குளி, சத்துவகுணத்துக்காக சொல்றாரு. எனக்கு ரொம்ப ரஜோகுணத்தில் நீ கஷ்டப்பட்டிருப்ப கிரகஸ்தாசிரமத்துல, வானப்பிரஸ்தம் வந்து அந்த சத்துவகுணம் வந்து அமையாது. அப்ப அந்த சத்துவகுணத்துக்கு வர்றதுக்காக என்ன பண்ணு, அடிக்கடி குளிச்சுக்கோ. திரிகாலம் மஜ்ஜேத் பஜ்ஜேத்து. மஜ்ஜேத்த மஜ்ஜேத்த திரிகாலம். அடுத்தது தண்டி லேசயக, படுக்கிறது, படுக்கை, பூமியை படுக்கையாக வச்சுக்கோ. அட்லீஸ்ட் ஒரு பாய் போட்டு படுத்துக்கோ, மெத்தைக்கு போகாத. யூஃபார்ம் போட்டு படுத்திருப்போம், ஏசி போட்டு படுத்திருப்போம், அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு வெறுந்தரையில இயற்கை காற்று அனுபவிச்சு படிச்சு பழகு, படுக்கையாக வச்சுக்கோ. அதாவது ஒரு சாஸ்திரம், இப்போ ஒரு ஸ்லோகம் நாங்க ஷேர் பண்றேன். ஒரு சாஸ்திரம், ஒரு ஸ்லோகம் சொல்லு, ஒரு சுவாமி, ஒரு ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு, உனக்கு அதான் 5 வா, உனக்கு மரியாதையை, உனக்கு மரியாதை வேணும்னு நினைக்கிறியா? எல்லாரும் மரியாதை வேணும் தான் நினைப்போம் இல்லைங்களா? உனக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய 5 வா என்னென்ன? ஃபர்ஸ்ட் வஸ்திரம், அது வா தானே வருது. ஃபர்ஸ்ட் வா என்னது? வஸ்திரம். அந்த ஸ்லோகத்தை அப்புறம் படிக்க. வஸ்திரம், அந்த ஸ்லோகத்திற்கு 5 மட்டும் எடுத்து நான் சொல்றேன். உனக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி. முதல்ல வீட்டுல மரியாதை வாங்கி பழகுங்க, அப்பதான் வெளியில. வீட்டுல மரியாதை, மொத்தமா மரியாதை கொடுக்கக்கூடியது வஸ்திரம். வஸ்திரம் நாங்க வயதுக்கு, காலத்துக்கு. இப்போ அமெரிக்கால லண்டன்ல குளிர் ஜீன்ஸ் போட்டா தான் தாங்க முடியும்.
நம்பூர்ல இருக்கு ஜீன்ஸ், இங்க பட்டைய கழட்டுது. அப்ப என்ன ஆகுது, அந்த ஆண் விந்து உருவாகிறது கம்மியாயிட்டு வருது. அதனாலதான் இத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ். அதுக்கு தகுந்த ட்ரெஸ் போட்டிருந்த வேஷ்டி, அந்த காலத்துல நமக்கு எது கொடுத்துருந்தாங்க, வேஷ்டி. நம்ம கிளைமேட்டுக்கு காட்டன் வேஷ்டி பெஸ்ட் ஃபார் ஆல். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சா என்ன வந்துருச்சு, ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ். அதான் வஸ்திரம், உனக்கு மரியாதை கொடுக்கிற. என்ன, நாங்க இந்த ட்ரெஸ் போட்டா மரியாதை நினைச்சுக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, காலத்துக்கு உன் வயதுக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸ போடு. அடுத்தது வப்புகு. எத்தனை வா சொன்னேன், 5 வாவா. ஃபர்ஸ்ட் வஸ்திரம், ரெண்டாவது வப்புகு. வப்புகுன்னா உன்னுடைய ஏஜுக்கு தகுந்த அப்பியரன்ஸை மெயின்டைன் பண்ணி பழகும். நான் முதலே சொன்னேன், ஓவர் வெயிட் ஏறியது, அப்புறம் ததக்கா புதக்கா நடக்கிறது, அதெல்லாம் உனக்கு மரியாதை பெற்றுத்தராது. ஃபிட்னஸ் அப்பியரன்ஸ்னா நாட் வெளியில பூசிக்கிறது தொங்குடுறது, அதுல இல்ல. ஃபிட்னஸ் ஆஃப் த பாடி, ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றது. நொங்கணும், 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ணணும், வேத்து வேத்து ஊத்து, அப்படியே நொங்கு நொங்கு நொங்கி வந்து கிளாஸ் வந்து உட்காரும்போது எல்லாம் நலஞ்சு தொப்பமா நலஞ்சு அந்த மாதிரி வாழணும். யூ மஸ்ட் கிவ் எனஃப் டைம் ஃபார் யுவர் ஹெல்த், ஃபிட்னஸ். அடுத்தது வாக், ரொம்ப முக்கியம். உனக்கு மரியாதை எங்க கிடைக்கும் போது, வாக், பேச்சு. அடுத்தது வா, வித்யா, நீ பெற்று வச்சிருக்கிற கல்வி. நிறைய பேருங்க ஸ்கூல் லைஃபோட படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறோம். ரொம்ப பெரிய தப்பு. படிப்பை உயிர்விடுற வரைக்கும் நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ நாம் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறக்கா படிப்பெல்லாம் விடக்கூடாது. படிப்புங்கிறது போயிட்டே இருக்கணும். கிளாஸ் எடுக்கிறது வேற விஷயம். படிப்பு, லேர்னிங் 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 கடைசி வரைக்கும், கண்ணு நல்லா பார்க்குற வரைக்கும், படிக்கக்கூடிய சக்தி இறைவன் உடம்புக்குள்ள கொடுத்துருக்க வரைக்கும் படிக்கணும். ஏதோ உங்களுக்கு எது பிடிக்குதோ படிங்க. அதுக்குன்னு சினிமாக்காரன் நியூஸு ஐயையோ அதை நான் சொல்லல, படிக்கணும் எனக்கு அதான் பிடிக்குது அப்படி இல்லை. என்னுடைய முன்னேற்றத்திற்கு, மன அமைதிக்கு, ஒரு நல்ல அறிவை பெறுவதற்கு ஏதோ புக்ஸோ, கண்டிப்பா புக் ரீடிங். நிறைய பேர் குழந்தைகளுக்கு வாங்கி போடுவாங்க, குழந்தைக்கு நீ இந்த பக்கம் படி அந்த பக்கம் படி. அவங்க படிக்கிற ஹேபிட் விட்டு காலம் போயிடும். அதை எனக்கு நீ அம்மா படிக்கிற, என்னை மட்டும் படிங்கிற, நீ எப்போ படிக்கிற? நீ செல்போனையும் டிவியும் தானே பார்த்துட்டு வந்திருக்க. என்னை மட்டும் படிங்கிற ரூப் தலைப்பட்டு நீ படிசாமி. நான் டிவி ரூம்ல உட்காந்து டிவி பார்த்தா அது எங்க போய் படிசாமி படிக்க போகுது. ஸோ வி மஸ்ட் பி த ரோல் மாடல். நீ படிச்சுக்கிட்டே இரு, அதை பார்த்து நான் குழந்தை தானா படிச்சு பழகிக்கும். படி படின்னு சொல்லவே தேவையில்லை. எப்ப பார்த்தாலும் நாம ஒரு ஒர்க் பண்றோம், நம்மளை பார்த்துட்டே இருக்கோம். அம்மா வேலை செய்யறா, அப்புறம் படிக்கிறா, அப்புறம் அவளுக்கு எதை இந்த மாதிரி அது பாக்குது. அப்ப அது தன்னை என்ன பண்ணிக்கோ, ஓ இப்படித்தான் வாழணுங்கிறதுக்கு ரோல் மாடல். நாம வேலை செஞ்சோம், ரெஸ்ட் எடுக்கிறோன்னு போய் டிவி ஹாலில் செல்போன் எடுத்து வச்சு உட்கார்ந்தோம்னா அதை என்ன பண்ணும், ஓ. ஸோ அதை என்ன சொல்லாரு, வித்யா, கல்விங்கிறது உனக்கு எது, இதெல்லாம் இது மரியாதை கொடுக்கக்கூடியது. ஏங்க நான் வீட்டில் படிக்கிறேன்னா இல்லையா, வெளியில வந்தா தெரியுமா தெரியாதாங்க, தெரியாது. அழகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க. நீங்க படிப்போடு இருக்கீங்க, ஃபேஸை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், படிக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மைண்ட் எம்டி மைண்டா, டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பா, இல்ல படிச்சு ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்குதா? அந்த மைண்டினுடைய ஃப்ரெஷ்னஸ் படித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் மெயின்டைன் ஆகும். மைண்டோட ஃப்ரெஷ்னஸ், அந்த மைண்டோட ஃப்ரெஷ்னஸ் இருக்கும்போது அது அகத்துல முகத்துல அப்படியே தெரியும். இதுதான் வித்யாங்கிறது. விட்டுறக்கூடாது எந்த காரணத்துக்கு. இல்லைனால ஒரு கத்துக்கிறீங்களா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கத்துக்கிறீங்களா, ஏதோ ஒரு வித்யா ஒன்று கத்துக்கிறீங்க, ஒரு பாட்டு கத்துக்கிறீங்களா, ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறீங்க, எதையோ ஒன்ன கத்துக்கிட்டே இருக்கணும் உயிரோடுற வரைக்கும். ஒரு குழந்தைங்களுக்கு இப்ப டீச் பண்ண போறீங்களா, இவளை பாக்குற சாய் சங்கீத் கத்துக்கணும், நிறைய ஸ்டோரி சொல்ல போறீங்களா, முதல்ல நீ படி. யூ மஸ்ட் 1000 ஸ்டோரிகள் நீ கத்து வச்சிருக்கணும். அங்க போய் ஒரு ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னால எனக்கு 1000 கதைகள் தெரிந்தவங்க தான் நீங்க போய் ஒரு ஸ்டோரி அப்படியே அழகா கொண்டு வர முடியும், இல்லைங்களா? நாம படிக்கிற டீச்சரா போயிட்டாங்க வச்சுக்கலாம், படிக்கிற வேலையே கிடையாது. எது அந்த ஸ்கூல் புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த 6th மேக்ஸ்னா அதை மட்டும், அது அல்ல, அது வாழ்வாதாரத்துக்காக நீ படிச்சுட்டு இருக்கிற. உனக்காக நான் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறேன், அந்த படிக்கிற ஹாபிட்டே விட்டுட்டாங்க. ஆனா பேரு டீச்சர். ஐயோ, யூ ஆர் அன்ஃபிட், யூ ஆர் நாட் அ ட்ரூ டீச்சர் அட் ஆல். நீங்க படிக்கிற ஹாபிட் விட்டுட்டு நீ டீச்சர் சொன்னீங்கன்னா யூ ஆர் நாட் அட் ஆல் அ ட்ரூ டீச்சர். டீச்சருங்கிறது நீங்க வீட்டில் ஒரு குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுக்குறா, யூ ஆர் அ டீச்சர். யூ கேனாட் பி அ ட்ரூ டீச்சர். நீங்க ஃபாலோ படிக்கிறத விட்டுட்டீங்கன்னா யூ கேனாட் பி அ ட்ரூ டீச்சர். புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அவங்கள அதோட அப்படியே நிறுத்திடுறாங்க, அப்டேட் எதுவுமே பண்ணிக்கிறது இல்லை.
எதை படிச்சாங்களோ இப்போ 6வது வந்தா 6வது மேக்ஸ்னா 6வது மேக்ஸ், இப்போ 8th இங்கிலீஷ் எடுத்தாங்கன்னா அது மட்டும் தான் படிக்கிறது. அதுக்கு பேர் படிப்பல்ல. அது வாழ்வாதாரத்துக்காக நீங்க கொண்டு சேர்த்துறீங்க. அதெல்லாம் படிப்பே கிடையாது. ஏன்னா ஒரு டீச்சர் சொல்லும்போது பதில் சொன்னாங்க, நாங்க தினம் கிளாஸ்ல படிச்சுது என்னத்த படிச்சீங்க? 6வது மேக்ஸ் எத்தனை வருஷம்? போன வருஷம் அரைச்சமாவே அரைக்கிறது, அரைச்சமாவே அரைக்கிறதுக்கு பேர் படிக்கிறதாங்க. அறிவு புதுசான அறிவு உள்ள லோட் ஆகிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஃப்ரெஷ்னஸ் வில் பி மெயின்டைன்ட். அதனாலதான் பாருங்க இந்த டீச்சர்ஸ்க்குலாம் போர் அடிச்சிருது. டீச்சிங்னாவே அப்படியே ஒரு லவ் ஃபார் டீச்சிங்கே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அரைச்சமாவே அரைக்கிறத என்ன அரங்க அரைக்கிறது, போர் அடிச்சிருது. லவ் ஃபார் டீச்சிங் இருக்கணும். அப்பதான் யூ ஆர் a qualified teacher, whether he may be she may mother or a father or a school teacher. லவ் ஃபார் டீச்சிங் இருக்கணும். என்கிட்ட லவ் ஃபார் டீச்சிங் இருக்கா இல்லைன்னு எப்படிங்க தெரியும்? கடைசி பெஞ்சு குழந்தைய புரியற வரைக்கும் நீ ட்ரை பண்ற பாரு. லவ் ஃபார் டீச்சிங் இருக்கிற யாரை பார்ப்பான்? கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட பார்ப்பான். லவ் ஃபார் டீச்சிங் இல்லாத யாரை பார்ப்பான்? ஃபர்ஸ்ட் ரோவே பார்த்துருவான். புரிஞ்சுச்சா? அப்போ புரிஞ்சுங்களா? அதுதான் பிரம்மனிஷ்டம்னு ஜாயின் பண்ணி சொல்றது. அது நம்ம ஆத்மா விஷயத்துக்கு வரும்போது பிரம்மனிஷ்ட குரு அப்படி இருப்பார்னு சொல்லுவோம். ஜென்ரல் டீச்சிங் நம்ம எடுத்துக்கலாம். அந்த லவ் ஃபார், அந்த கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட் இருக்கணும். ஐயோ ஐ எம் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தீஸ் 20 கிட்ஸ்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி டீச்சர்ஸ்க்கு இருக்கணும். ஐ எம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் த கிட்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி நாம எடுத்துக்கணும். எதுவும் கிடையாது. கடனுக்கு கூலிக்கு மாரடிக்கிற வேலை பண்றேன் எல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன்னா நிறைய தெரியுது. நம்ம போய் இப்போ நம்ம ஒரு எம்ஐ கிளாஸ் எடுக்க போனோம்னா குழந்தைங்க ஆர்வம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸு அங்கே வந்திருப்பாங்க, வந்துட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணும்? அது என்ன கற்றுக்குது? ஒருத்தர் எடுத்துட்டு இருக்காங்க இது மாதிரி. அப்புறம் அவங்கெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு ஹெச்எம் யாராவது வர்றாங்கன்னா டப்பான்னு எல்லாத்தையும் வீசி போட்டு எழுச்சி நிற்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைங்க என்ன பார்க்குது? அந்த குழந்தைங்க என்ன பார்க்குது? ஓ என்ன வேணா பண்ணிக்கலாம், ரெஸ்பான்சிபிள் பர்சன் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நடிச்சுட்டா போதுங்கிறத அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அவங்க பாட்டு எழுதிட்டு இருப்பாங்க. ஹெச்எம்மோ பிரின்சிபலோ யாராவது வாக்கிங் அந்த பக்கம் வர்றாங்கன்னா டக்குன்னு அப்படியே அப்படியே கண்ணிலே எல்லாம் ஜாடகம் பண்றாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸ் அப்படியே புக் எடுத்து கீழே போட்டு எரிச்சு நின்றுக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? எம்ஐ கிளாஸ் போகும்போது நீங்க சுத்தி நின்று அவங்களை கவனிங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன். இவங்களுக்கு தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். எடுத்து போட்டு பேப்பர் கரெக்ஷன் ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன் ஏதோ பண்ணிட்டு இருக்குது. அப்போ நான் என்ன அதை தொடர்ந்து பண்ணா கூட பரவாயில்லைங்க. பின்னால எச்சம் வர்றாங்கன்னு எல்லாம் எடுத்து அடியில் போட்டு அப்படியே எரிச்சு நின்றுக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை பாக்குதா இல்லையா? அந்த குழந்தை இப்ப என்ன புரிஞ்சுக்குது? ஓ எப்படி வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம், யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சுக்கிட்டா போதுங்கிறத சொல்லி கொடுக்கறது ஒரு டீச்சரா நான் கேட்கிறேன். இஸ் எ ட்ரூ டீச்சர்? நோ. கூலிக்கு மாரடிக்கிற வேலை இஸ் கோயிங் ஆன். இஸ் நாட் she or she is not true teacher at all. ட்ரூ டீச்சரா இருந்தா அந்த வகுப்பை எப்படி அவங்க முதல்ல கவனிச்சு ஃபீட்பேக் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு அந்த மோட்டிவேஷன் பண்ணணும். ஓ இந்த குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் எம்ஐ வாழ்க்கை கல்வி கத்துக்கிட்டோன்னு அந்த போனோம். டீச்சர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஓப்பனா நான் பேசுறேன். ஏன்னா டெய்லி நாங்க பாக்குறோம் இல்லையா எல்லாம் என்ன நடக்குது. சில ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டட் அண்ட் கமிட்டட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்கறோம். ஸோ ரெண்டு சைடு இருக்காங்க, அந்த சைடு இருக்காங்க. அடுத்தது வினயம். உனக்கு மரியாதை கொடுக்கறது எது ஏரியா? பணிவு. எந்த அளவுக்கு நீ பணிவா இருக்கிறியோ அந்த அளவுக்கு உலகம் உன்னை மதிக்கும். இதுதான் 5 வா. வஸ்திரம் 5 வாதம் எனக்கு மரியாதை கொடுக்கிறது. வஸ்திரம், வப்புகு, வாக், வித்யா, தென் வினயம். எந்த அளவு பணிவா இருக்கியோ அந்த அளவுக்கு உலகம் உன்னை மதிக்கும். வினயம்ங்கிறது நான் சொல்லி இப்ப நான் எக்ஸாம் கொடுத்து பாத்தீங்களா, அது நடிப்பு. யாராவது வந்தா எந்திரிச்சு நிக்கிறாங்க பாத்தீங்களா, அது பேர் வினயம் அல்ல, அது நடிப்பு. அதுதான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் நான். ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் டு கிரிட்டிசைஸ் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட், பட் ஈஸியா புரியறதுக்காக அந்த வினயம்ங்கிறது ஒருத்தர் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நாம நமக்கு வேலை அது நாட்டு பணிவு. ஒரு டீச்சருக்கே அந்த பணிவு இல்லாத போது அந்த டீச்சர்கிட்ட படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி வினயம் வரும்? காலை பரப்பிட்டு தான் உட்காந்துருக்காது. என்னமோ நடக்குது, நான் பாட்டுக்கு வந்து பாக்குறேன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.